மக்களே பாருங்கள், உங்களோட பேராதரோட USA சீரீஸு அமோகமாக போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குறதோட நிப்பாட்டிக்காமல் ஒரு லைக்கு சப்ஸ்கிரைபை போட்டுருங்க, ஓகேங்களா? நம்ம இப்போ பென்சில்வேனியா ஸ்டேட்டில் இருக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப காமான ஸ்டேட்டு, யூஎஸ்லேயே ரொம்ப பாதுகாப்பான இடம்ன்றாங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த PSU கேம்பஸை தாங்க சுற்றி காட்ட போகிறேன். அருமையான கேம்பஸ், எல்லாத்தையும் பார்ப்போம் வாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி, ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. அதுக்கு இந்த யூனிவர்சிட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிருகம் தான் இந்த ஈஸியாக கிராஸ் பண்ண முடியும். அதுதான் அதான் பெடஸ்ட்ரியன்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னாங்க. நான் இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது ஒரு நிமிஷத்துக்கும் சார்ஜ் பண்ணுமா. எவ்வளோ பெரிய பிளாக் பாருங்கள், சயின்ஸுக்குன்னு தனியாக இவ்வளோ பெரிய பிளாக் கொடுத்துருக்காங்க. சூப்பர்லாம். இந்த பிளாக்கு பேர் மில்லினியம் சயின்ஸ் காம்ப்ளெக்ஸ். அதுக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கோம். நான் பார்த்ததுலேயே இதுதான் பெரிய பில்டிங்காக இருக்குது. இங்கே PSUலேயே இதுதான் பெரிய பில்டிங்கு. முன்னாடியே வாசலில் பார்த்தீங்கன்னா இங்கே வண்டிக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷட்டில் பஸ் வரும்னு நினைக்கிறேன். இந்த சயின்ஸ் பிளாக் உள்ள பார்த்தீங்கன்னா ஹக் இன்ஸ்டியூட் ஆஃப் த லைஃப் சயின்சஸ்னு ஒன்று இருக்குது. அப்படியே இதுக்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு இருக்குது. கண்டிப்பாக இதில் யாராவது நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். கொஞ்ச நேரம் நின்று பார்ப்போம். ஒரு இந்தியன் வராரு, பஞ்சாபி மாரி தெரிறாரு, வந்துகிட்டு இருக்காரு. மக்கள் இங்கே பாருங்க, இது எப்பயுமே நம்ம இங்கே ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இந்த அழுத்தினா தான் இங்கே தண்ணி வரும். என்னடா இது காணுமேன்னு நான் தேடினா, இங்கே யூஎஸில் இந்த மாதிரி ஸ்டைல் வச்சுருக்காங்க போல். இங்கே அழுத்தினா தான் இங்கே தண்ணி வருது. இது தெரியாமல் நானும் உட்காந்து வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, இங்கே அழுத்தணும், இங்கே புஷ் பண்ணுங்க, அங்கே வரும் தண்ணின்ற மாதிரி. சூப்பர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரிஜினல்னு நம்பவே மாட்டோம், ஆனால் எல்லாம் நேச்சுரலு. டை அடிச்சு விட்டா மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். ஆகா, சூப்பராக இருக்குது. இதில் ஹைலைட் பார்த்தீங்களா, கதவு நம்ம ஊரில் இருக்க மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த விளக்கு பாருங்கள், அதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க பில்லரோட டிசைனை பாருங்கள், எப்படி பண்ணியிருக்காங்கல்ல. அங்கங்கே அவங்களோட கலைநயத்தை காட்டிடுறாங்க. இந்த விலைக்கு ஒன்றும் ஆன் ஆகலை. நல்ல குளிர்ந்து இப்போது 12 டிகிரி. இப்போது காலையில் எப்படி இருந்ததோ அதே டெம்பரேச்சர் போச்சு. இப்போது இன்னும் போக போக 9 போகுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரில. பறவை எங்கள் கண்ணில் காணவே மாட்டேங்குது. பறவை இல்லைங்க, இங்கே பாருங்க,
கத்துது பார்த்தீங்களா தம்பி? என்ன ஆச்சு? சூப்பரு. நான் அதோ பறவை தான் கட்டுதுன்னு நினச்சேன். இல்லை, அணில் தான் கட்டுது. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கட்டுது. ஒரு ஜங்ஷன் மாதிரி வந்துருச்சு. எங்கே போயிட்டுருக்கேன்னு சொல்ல மறந்துட்டேன். போன உடனே அங்கே காட்டிட்டு எங்களுக்கு சொல்கிறேன். வாங்க போவோம். இதுக்கு தான் எல்லாம் ஆப்பு, அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஷன்லாம் இருக்குது. கேம்பஸ் ஷட்டில் இது இன்னொரு இது. கேம்பஸ் ஷட்டில் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொன்று அந்த இப்போ ஒன்று போச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம பேமெண்ட்லாம் சொன்னால் 2.2 சம்திங் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு க்ராஸ் பண்ணிடலாமா? வாங்க. சிக்னல் இல்லைனாலும் நம்ம வந்து ஈஸியாக க்ராஸ் பண்ண முடியும். அதுதான் வாக்கு, அதான் பெடஸ்ட்ரியன்ஸுக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதனால் கார்லாம் நின்று தான் போவாங்க. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ரீக்ரியேஷன் பில்டிங்காக அங்கே பாருங்கள், ஏதோ ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீமாக சேர்ந்து. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஜூம் பண்ணி. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். நமக்கு பின்னாடி ஒரு லொக்கேஷனு. அங்கே பாருங்கள், ஒரு சில மக்கள் வந்து நின்று ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அது என்னன்னு தெரியுமா? இப்போ நம்ம இருக்க பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட ஒரு லோகோ நீங்கள் கூகுளில் போட்டு பாருங்கள். ஒரு புலி, அது வந்து பார்க்குறதுக்கு புலியா சிங்கம் வந்து எப்படி இருக்கும்? நல்லா பார்க்குறதுக்கு வந்து ஒரு கம்பீரமாக, இதுவும் கம்பீரமாக தான் இருக்குது, நான் கொத்தம் சொல்ல. பட் ஆனால் இந்த சிங்கம் வந்து சிங்கம் மாரியே இல்லை, பார்க்குறதுக்கு ஒரு புலி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நான் வந்து ரிசர்ச் பண்ணதுக்கப்புறம் அது வந்து மவுண்டெயின் புலியாம். ஏன்னா இங்கே இந்த லொக்கேஷனில் மவுண்ட் நிட்டானின்னு ஒரு மவுண்டன் இருக்குது. அந்த நிட்டானியில் இந்த மாதிரி அப்போல்லாம் இருந்திருக்கும் போல். ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு லோகோ வைக்கணுன்றதை வந்து டிசைட் பண்ணும்போது இந்த ஏரியாவை குறிப்பிட்ட ஒரு ப்ரைடு ஏதாவது ஒன்று தான் சிம்பிளைஸ் பண்ணி வைக்கணும்ல. அதுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மிருகம் தான் இந்த மலை சிங்கம். மலை சிங்கத்தை எப்படி இருக்குன்றதை நம்ம எங்கே போயிட்டு அந்த இதை போயிட்டு பார்ப்போம். சிற்பமே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அதை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க போயிடுவோம். பாருங்கள், பிக்சர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம போயிட்டு வேடிக்கை பார்ப்போம். எடுத்துட்டாங்க போல். எவ்வளோ முரட்டுத்தனமாக இருக்குல்ல. பூனை ஆட்டமே இருக்குது லைட்டாக. ஆனால் இதை நான் புலின்னு தான் முதல்ல நான் நினச்சேன். ஆனால் வந்து இது வந்து சிங்கம், மலை சிங்கம். எப்படி இருக்குல்ல, இல்லை பதுங்கி பார்க்குற மாதிரியே இருக்குது. பாடியை பாருங்கள், என்ன அழகாக செதுக்கி விட்டுருக்காங்களே, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நிஜமாலுமே நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில், இது சிங்கம்னு சொன்னால் நம்புவீங்களா? சிங்கம்னா எப்படி இருக்கும்? இந்த பிடரிலாம் இருக்கும், பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப்பரில். இவரை தான் வந்து நம்ம லோகோவில் வந்து போட்டிருப்பாங்க. பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு போட்டிங்கன்னா இந்த புலியோட, அதாவது சிங்கத்தோட முகம்தான் வரும் உங்களுக்கு. சரி, ஓகே, உங்களுக்கு காட்டியாச்சு, சந்தோஷம். இப்போ தான் ஒரு முழுமை அடைஞ்சிருக்கு நம்ம வீடியோ. இதை காட்டி முடிச்சதில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்காரு பாருங்கள், இவரோட தோல்லெல்லாம் கையெல்லாம் போட்டு நிறைய பேர் பிக்சர்லாம் எடுக்கிறாங்க. நம்ம வீடியோவே எடுத்துட்டோம் பாருங்கள். இவரோட தான் இருக்கும். பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி உள்ள கேம்பஸில் இன்றைக்கி எல்லாம் சிட்டி டூரு, அதாவது சிட்டி டூர் இல்லை, இது ஒரு டவுன் டூர்னு வச்சுக்கலாம். அது உள்ள இந்த டவுன்லேயே வந்து இதுதான் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டு, ஓகேங்களா? ஏன்னா இந்த டவுனில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இதுதான் ஒரு டவுன் டவுன் ஏரியா மாதிரி நிறைய மக்கள் வசிக்கிற இடமா இருக்குது இந்த யூனிவர்சிட்டி. அதனால் இந்த யூனிவர்சிட்டியை நான் கட்டாயம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன், உங்களுக்கு எல்லாம் காட்டினேன். எல்லோரும் ஆர்வமாக பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதனால் கட்டாயம் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி விசிட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. கட்டாயம் வாங்க, ட்ரை பண்ணுங்கள். இந்த லொக்கேஷன் செம்ம லொக்கேஷனு. சரி, நம்ம அப்படியே இங்கேருந்து வேறு ஒரு லொக்கேஷன் போயிட்டு நம்ம டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னர் சாப்பிட்ற இடத்த நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் காட்டிடுறேன். அடுத்த வீடியோ கண்டினியூ ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க, ஓகேங்களா? நான் அப்படியே வேறு எதாவது இருந்தால் போகிற வழியில் காட்டிட்டு முடிச்சுப்போம், சரிங்களா? சூப்பரில். ஓகே, ஃபாலோ பண்ணிக்கோங்க, போவோம். முன்னாடி பாருங்கள், சைக்கிளை வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க.
அதுதானே அது முன்னாடி நான் ஏதோ பம்பர் நினச்சேன், அது சைக்கிளை வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னே அந்த ஃபெசிலிட்டி. ஐயோ இப்போ இருக்க 2 சேர்த்து விட்ருக்காங்க. நம்ம ஊர்லாம் இருக்கும்ல, தாம்பரம்லாம் போகிற லொக்கேஷன்லாம் கண்டிப்பாக அது இருக்கும். தாம்பரத்தில் யாராவது ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்தமாரி வெஹிக்கிளில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். செம்மையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சன்செட் ஆக போகுது. வெதரை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், குளிருது. அதேமாரி லைட்டாக அந்த சூரிய ஒளியும் வருது. அங்கெல்லாம் பாருங்கள், அந்த இடம் ஒரு டவர் மாதிரி ஒன்று தெரியுதா? சூப்பராக இருக்குல்ல. ஒரு ஆங்கிள்லேயுமே இந்த யூனிவர்சிட்டியை வந்து ரசித்து பார்த்து எனக்கு வந்து மெய் மறந்து போயிட்டேன். நிறைய ரொம்ப ரொம்ப ஃபேமஸான யூனிவர்சிட்டிங்க அது. ரொம்ப பழமையான யூனிவர்சிட்டி, ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக மக்கள் வந்து இந்த யூனிவர்சிட்டியை வந்து கொண்டாடுறாங்க. இந்தமாரி யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. பட் கிடச்சதுன்னா கட்டாயம் நம்ம இந்தியன்ஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சூப்பராக இருக்குது. ஓ, இங்கே இருக்குது பாருங்கள். இதுக்கு பேர் வந்து செலிப்ரேஷன் கார்டனாங்க. ஏதாவது செலிப்ரேஷன் நடக்குதுன்னா இங்கே தான் கொண்டாட்டங்கள் நடைபெறும் போல். இதுக்குன்னே ஒரு கார்டன் மாரி ஏரியாவை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? தம்பி என்ன ட்ரெஸ்லாம் காட்டுறான், என்ன வேறு மாதிரி செலிப்ரேஷனும். என்னடா நடக்குது இங்கே? நான் மேலே வந்துட்டேன்டா. எல்லாம் பாருங்க, ஏதோ ட்ராமா ஏதாவது போடுறாங்களா? இவங்களுக்கு இதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ண ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் நம்ம இங்கேருந்தே காட்டிட்டு அப்படியே போயிடுவோம். நிறைய ஊழ விட்டுடுச்சு, சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. வாக்வேவே எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அழகாக நல்லா செக்ரிகேட் பண்ணி ரோடெல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க. அவ்வளோ க்ளீனாக இருக்குது. வெதரும் அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருக்குது. பட்டையை கிளப்புது இந்த லொக்கேஷனு. வேற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. அந்த மரத்து மேலே எப்படி ரெடியாக்கிது பாருங்க. கரெக்டாக சூரிய ஒளி அது மேலே படுது. அங்கே ஏதோ பார்ட்டி மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பசங்க. ஏதோ கேம் மாரி வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க, ஜூம் போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க பாருங்க, ஆட்டத்தை பாருங்க. ரக்பி விளாட்றாங்க போல். பாலை பார்த்து சொல்கிறேன், மற்றபடிலாம் எனக்கு வந்து தெரியாது இந்த கேம் பற்றிலாம். தோத்துட்டா ஏதோ குடிக்கணும் போல். என்ஜாய் பண்ணுறாங்க. அதுதான் இவங்ககிட்ட. நம்ம ஊரில் வந்து படிக்கிறோன்னா படிக்கணும், மார்க் எடுத்துடணும், அடுத்து வந்து உடனே வந்து வேலைக்கு போயிடணும், அதுக்கப்புறம் உடனே கல்யாணம் பண்ணிடணுன்ற மாதிரி நம்மளை ஒரு இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ஜாய்மெண்ட்டுன்ற வார்த்தைக்கே நம்ம வந்து லாய்க்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்லாம் வந்தால் தான் வந்து நம்ம ஊர் பேரண்ட்ஸுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து எவ்வளோ இங்கே வந்து எப்படி நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்றதை வந்து கண்கூடாக பார்க்க முடியும். அட்லீஸ்ட் நமக்காக இந்த வாய்ப்பு கிடச்சிதே, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே பாருங்க, வெஸ்ட் கேட் பில்டிங்கு சூப்பராக இருக்குது. இந்த பில்டிங்கு உள்ளே போய் வேடிக்கை பார்ப்போமா? வாங்க உள்ளே போயிடுவோம். ஜோடியாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்க இந்த வெஸ்ட் கேட் பில்டிங் உள்ளே போய் பார்ப்போம். பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கே ஆர்கிடெக்சரு. என்ன தான் இருக்குன்னு அப்படி சும்மா ஒரு ரவுண்டு போயிட்டு வருவோமே. சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குங்க. இருட்டுறதுக்குள்ளே நல்ல வியூவில் உங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டிடலாம் அப்படின்ற அந்த ஒரு வேகத்தில் தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அலைன்னு அலைஞ்சு செலவு பண்ணி எவ்வளவோ
பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு கை பார்த்துருவோன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் இருக்குது. அடுத்தடுத்து வேறு என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுவோம். ஓகேங்களா? எல்லோரும் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு மட்டும் போகாமல் அட்லீஸ்ட் ஒரு லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் போட்டிங்கன்னா நமக்கும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் அடுத்தடுத்து கட்டங்களுக்கு போகிறதுக்கு. ஓகேங்களா? இங்கெல்லாம் பாருங்கள், இதுமாரி ஒரே செட்டாக இப்படி இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலும் வியூ நல்லா இருக்குது. ஆக்சுவலாக அந்த சைடில் தான் சன்செட் இன்னும் கிளியராக இருக்கும் போல். இந்த சைடில் கொஞ்சம் டல் அடிக்குது தான். அந்த சைடில் போய் பார்ப்போம். அந்த சைடில் என்னென்னா உங்களுக்கு கஃபே மாரி வச்சிட்டாங்க. அங்கே பாருங்க தம்பி பறக்கிறான், ஓடிட்டான். ஓகேங்களா? நம்ம அந்த சைடு போனால் தெரியும் என்ன இருக்குன்றத பார்த்துருவோம். ஓ, இங்கேருந்து உட்காந்து பார்த்தா வியூ நல்லாயிருக்கும். அதுக்காகவே இந்த கஃபேக்குள்ளே வருவாங்கன்ற மாதிரி ஐடியாவில் தான் பண்ணியிருப்பாங்க போல, பிளான் பண்ணி. ஐயோ, என்னங்க இது கேம்பஸ்ஸு போய்கிட்டே இருக்குங்க. 2 நாள் 3 நாள் ஆனாலும் இதை ஃபுல்லாக முடிக்க முடியாது போல், அவ்வளோ இருக்குது. அங்கே பாருங்கள், இதேமாரி இன்னொரு பில்டிங் இருக்குது. இதை பார்த்துட்டு போயிடலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் இன்னொன்று கண்ணில் படுது. இது வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸா பாருங்க. உள்ளே வந்துட்டேன். ஸ்கூல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் உள்ள வந்து உள்ளே இருந்து இது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். சைபர்டோரியம் பார்த்தீங்களா? ஆடிட்டோரியம் மாதிரி சைபர்டோரியமாக. பார்க்கிங் ஏரியா போல அது. பரவாயில்ல, நடந்து வந்ததுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்கேன். இருந்துட்டு போயிடுவோம். முட்டுற மாதிரி தான் ஒரு ஃபீலிங். அதை பார்த்தாலுமே போகணுன்ற மாதிரி தான் தோணுது நமக்கு. ஓகே, கரெக்டாக ரோட்டுக்கு மேலே அந்த கஃபே. எப்படி உள்ளேயே வந்து ரிசர்ச் பிளான்ட் ஒன்று நடத்துகிறாங்க போலங்க. பாருங்கள், வெறும் சும்மா ரிசர்ச்னால் வெறும் சின்ன லெவலில் பண்ணாமல் இவ்வளோ பெரிய லெவலில் பிளான்ட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூட பண்ணுறாங்க. அதுதான் நம்ம ஊருக்கும் இவங்களுக்கும் இருக்க பெரிய டிஃப்ரென்ஸே. நம்ம ஊரில் ஐஐடி, ஐஐசிஸில் கூட ப்ரோட்டோடைப்லாம் ரெடி பண்ணுறாங்க. இந்தமாரி மினியேச்சர் பிளான்ட்லாம் கூட பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஊர் குரலாம் சொல்லலை. ஆனால் இங்கே வந்து இன்னும் பிரம்மாண்டமாக தெரியுது பார்க்குறதுக்கு. ஏன்னா இவங்ககிட்ட அவ்வளோ ஃபண்டிங் எக்கச்சக்கமாக இருக்குது, காசு நிறைய கொடியுதுல்ல. அதனால் வந்து இவங்களால் இதெல்லாம் பண்ண முடியுது, ஈஸியாக பண்ண முடியுது. நம்மளால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் எக்ஸ்ட்ராஸ் பறக்கிறாங்க. இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு அப்படி இருக்குது, எப்படா நம்ம இந்தமாரிலாம் ஓட்டி கேம்பஸ் உள்ள தெரியுன்ற மாதிரி. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னாங்க. நான் இங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இது வந்து ஒரு நிமிஷத்துக்கும் வந்து சார்ஜ் பண்ணுமா. அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதனால் எடுக்காமல் இருக்கிறதே பெட்டர் தான் நான் சொன்னாங்க. பாருங்க, நல்லா இருக்குல்ல. அடுத்து இன்னொரு கிளாமர் அப்பினான ஒரு பில்டிங்கு. ஃபுல்லாக கண்ணாடியாலேயே இருக்குது, அழகாக இருக்குல்ல. அதுதான் இந்த டிசைன் ஆர்கிடெக்சர்லாம் பண்ணுறவங்க வந்து எக்கச்சக்கமாக யோசிக்கிறாங்க. புதுசாக ஏதாவது வேறு லெவலில் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சிந்திக்க வைக்கிறாங்க நம்மளை. எப்பட்றா இதெல்லாம் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எப்பட்றா அது மாதிரி இருக்குது. எஜுகேஷன் பில்டிங் அங்கே அது இன்ஜினியரிங் கொலாபரேட்டிவ் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பில்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. வெறும் எஜுகேஷன் பில்டிங் சொல்கிறப்ப அதில் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் பில்டிங். எமர்ஜென்சி ஏதாவதுன்னா உடனே இதில் நம்ம கிளிக் பண்ணால் உடனே வந்து அலாரம் அடிக்கும் போல் நம்மளை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ யாராவது நம்மளை வந்து அட்டாக் பண்ண வராங்க, இல்லை ஏதாவது ஒரு அர்ஜென்சினா வந்து உடனே மக்களோட இது தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரிலாம் செட்டப் கூட வச்சுருக்காங்க. சேஃப்டிக்கு நிறைய ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு கிராமத்தில் இருக்குது, அதனால் வந்து ஆள் நடமாட்டம் இல்லை, அதனால் தப்பு ஏதாவது பண்ணலான்ற தோன்றதை வந்து தவிர்க்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்காங்க. எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்கள. நம்ம ஊரில் இதெல்லாம் பார்த்து
எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எல்லாம் மற்றவங்கள பார்த்து கற்றுக்கிறது தான். எல்லாம் நம்மளே எல்லாம் இன்னோவேஷன்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தர்கிட்ட நம்ம ஒன்று ஒன்று எடுத்துக்கிறது தான். பாருங்க ஜொலிக்குது பில்டிங் ஒன்றும் அப்படி இருக்குது. இது வந்து அப்ளைடு சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் போல். அங்கே பாருங்க ஸ்கேட்டிங் போர்டே எலக்ட்ரானிக்கில் இருக்குது. இறங்கிலாம் கால் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரே டயர், அதுவும் நடுவில் இருக்க ஒரே ஒரு டயர் தான். டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்க அப்ளைடு சயின்ஸ் பில்டிங்கு. சயின்ஸ் வந்து அந்த தான் நம்ம பார்த்தது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. மில்லினியம் சயின்ஸ் இது காம்ப்ளெக்ஸ்னு, அது ரொம்ப பெருசு. இது வந்து அப்ளைட் சயின்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் தெரியுது. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னது தான் சொல்லுவேன். பாருங்க உள்ளே வந்து லெபார்ட்ரிலாம் நமக்கு தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலுமே ஜன்னல் வழியாக பார்க்க முடியுது. பசங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சூப்பரு. அது வந்து மெக்கானிக்ஸ் அதுமாரி ஏதோ போட்டிருந்தாங்க அந்த பில்டிங்கு. பரவாயில்லைங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லாம் ஒரு சில பர்டிகுலர் டைமிங்க்கு வந்து நிற்கும் போல். அதனால் வந்து வெயிட்டிங்கில் நின்றுட்டுருக்காங்க ஒரு சில மக்கள். ரொம்ப கம்மியான மக்கள், ரொம்ப சொற்பமான அளவில் தான் நிற்கிறாங்க. ஒரு 5-6 பேர் தான் நிற்கிறாங்க இங்கே. அங்கே இருங்க கரெக்டாக வருது பஸ்ஸு. ப்ளூ லூப்பு, ரெட் லூப்பு, ப்ளூ லூப்புன்னு இப்படி நிறைய கலர் வச்சு பிரிச்சுருக்காங்க போல் ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி பஸ்ஸுங்களை. அது உள்ளேயும் நிறைய ஆட்கள் உட்காந்து தான் இருக்காங்க. இது ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்துக்குங்க. பென் ஸ்டேட் யூனிவர்சிட்டி வந்து ரிசர்வ்டு பார்க்கிங் வச்சுருக்காங்க. 24 hours a day 7 days a week எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் லைசன்ஸ் பிளேட் மட்டும் நமக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக தெரிகிற மாதிரி பார்க்கிங் பண்ணணுன்னு இருக்காங்க. சப்போஸ் ஸ்னோலாம் வந்துருச்சுன்னா அப்போ வந்து நோ பார்க்கிங். மிட்நைட் டு 7 மணி, காலையில் 7 மணி வரைக்கும் வந்து பார்க்கிங் அலௌடு இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்ஆத்தரைஸ்டு வெஹிக்கிள்லாம் வச்சோன்னா டோ பண்ணிட்டு போயிடுவேன்ருக்காங்க. சூப்பரில் பாருங்கள். யூனிவர்சிட்டி என்ன தான் இவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் நம்ம எங்கே வேணாலும் பார்க் பண்ணலான்னு இல்லாமல் எப்படி வந்து ஆர்கனைஸ்டாக எப்படி சூப்பராக நடத்துகிறாங்கல்ல பாருங்க. இந்த இடத்த வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ இடம் இருக்குதே, நீ வேணால் எங்கே வேணாலும் பார்க் பண்ணிட்டு நடந்து வாடான்னு இல்லாமல் இருக்க இடத்தெல்லாம் இதேமாரி பார்க்கிங்க்கு ரிசர்வ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னே அலாட் பண்ணி வைக்கிறாங்க. நல்ல விஷயம். உள்ளே வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து டேரெக்டாக உள்ளே கூட ஓட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு சில பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் பார்க்கிங் தராங்க போல். ஏன்னா உள்ளே நான் நிறைய கார்கள் வரதும் போகிறதும் பார்த்தேன். அது வந்து அதான் ப்ரொஃபஸர்ஸ்க்கு வந்து அந்தமாரி அலோவ் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்தமாரி ஆப்ஷன் பார்க்கிங்லாம் பண்ணுற மாதிரி உள்ள. அப்படியே இங்கே பாருங்க என்னன்னு தெரியுதா, பெட்ரோல் பங்க் தான், செல்ஃபு. இங்கே ஒரு மார்ட் இருக்குது, பேர் வந்து மினிட் மார்ட், மிட்டானி மினிட் மார்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ரைஸ் எவ்வளோ போட்டிருக்காங்க அப்படின்றது தான் பார்க்கணும். அங்கே போட்டிருக்கு பாருங்க, ரெகுலர் செல்ஃபு அது வந்து $349 போட்டிருக்காங்களே. என்ன அர்த்தம், கன்ஃபியூஷனாக இருக்கே. $3.49 சொல்கிறாங்களா, இல்லைனா 349? 349 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எவனும் காரே ஓட்ட முடியாது. அப்புறம் எனக்கு வந்து $3.49 நினைக்கிறேன், சம்திங் அதுதான் இருந்திருக்கும். யாருமே இல்லை, ஆனால் பெட்ரோல் போட யாரும் வரல. எல்லாம் மொத்தமாக அடிப்பாங்க போல், ஃபுல் டேங்க் போடுப்பான்னு. ஐயோ இங்கே பாருங்க, லாரியை பாருங்க, எவ்வளோ பெரிய லாரி பாருங்களேன், டிசைனை பாருங்களேன் எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குங்க. அப்பியரன்ஸே பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா, கிளாஸி லுக்கு. கிளம்பிட்டாருங்க. காரெல்லாம் அள்ளி கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துல சேர்க்கறது தான் வேலை போல். அவ்வளோ முரட்டத்தனமாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு இங்கே இடத்துல ஒயிட் லைட் தான், அதனால் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். பார்த்து கிராஸ் பண்ணிக்கணும். ஜீப்ரா கிராசிங்லாம் நடங்க. ஓகே, ஒயிட் லைட்டு தெரியுதுங்களா, அது இருந்தால் தான் நம்மளால் நடக்க முடியும். இல்லைனா ரெட்டில் இருந்தால் அது அங்கே இருக்கு பாருங்க, அந்த கை மாதிரி இருந்ததுன்னா ரெட்டில் நடக்கக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு கலரை போட்டுவிட்டு சாவடிக்கிறானுங்க என்னன்றீங்களா.
பாருங்க இப்படி தான் ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்குது.